Hi friends, this is Kaliraj. Here we are going to see about TNPSC General English Part B section figures of speech. These figures of speech contains of alliteration, simile, metaphor, idioms, personification, allusion, oxymoron, onometaphor, anaphora, repetition and apostrophe. இன்னைக்கு நாம இந்த figures of speech ஃபுல்லா என்னென்ன இருக்கு, அது எப்படி வேரியன்ஸ் பண்ணி நம்ம எக்ஸாம் எழுதுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஒரு 2 to 3 கொஷின்ஸ் இதுலேருந்து வரலாம். நிறைய எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. கான்சிஸ்டண்ட்டாக 2லேருந்து 3 கொஷின் வரையும் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அலிட்ரேஷன். இந்த அலிட்ரேஷன்னா என்ன அப்படின்ட்டு அங்கே ஒரு டெஃபினேஷன் இருக்கு. அலிட்ரேஷன் repetition of the same consonant sound in several words in the same line. Also sound and sense go together. It is known as alliteration. Alliteration என்னன்னா ஒன்றும் கிடையாது. ஒரு லைன்ல ஒரே மாதிரியான வார்த்தைகள் ஒரே சவுண்டோட ஆனால் வேற ஒரு வார்த்தையா இருக்கும், ஆனால் ஒரே சவுண்டோட இருக்கும். அது ரிப்பீட் ஆகிருக்கும். அதுதான் alliteration. எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அங்கே பாருங்க, ட்ரிங்க் ட்ரிங்க் டீப் அப்படின்ட்டு 2 வேர்டு இருக்கு. ட்ரிங்க்கும் சரி டீப்பும் சரி ஒரே மாதிரி அந்த லெட்டர் ஃபார்ம் சவுண்ட்ல இருக்குல்ல, டி டி, ட்ரிங்க் டீப். அதை நம்ம அலிட்ரேஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து சிமிலி. ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்லேயே ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கக்கூடியது என்னன்னா சிமிலி தான். அதுக்கு ஒரு டிஃபினேஷன் இருக்கு. A comparison made between two objects of different kind which have some resemblance using words like, as and like. அதாவது ஆஸையும் லைக்கும் ஒரு வேர்டில் 2 டிஃப்ரெண்ட் மீனிங்குள்ளைய கம்பேர் பண்ணுறதுக்காக லைக்கும் ஆஸும் யூஸ் பண்ணுவாங்க. இந்த லைக் ஆஸ் எங்கே வருதோ அதை நீங்கள் கண்ணை மூடிட்டு அதான் சிமிலி அப்படின்னு நீங்கள் டிக் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மெட்டாஃபோர். இந்த மெட்டாஃபோர் ஒன்றும் இல்லைங்க, சிமிலி மாதிரியே தான். என்ன லைக் ஆஸ் மட்டும் வராது. டெஃபினேஷன் பார்க்கலாம். An implied simile, a condensed simile. No words like, as and like are used. A simile states that one thing is like another, while a metaphor proceeds that both the things as one. அதாவது சிமிலி மாதிரியே லைக்கும் ஆஸும் மட்டும் இல்லாமல் 2 வேர்ட்ஸ் கம்பேர் பண்ணியிருப்பாங்க. லைக் ஆஸ் மட்டும் இருக்காது. எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்க. He is a mouse in being quiet. மவுஸையும் அந்த மவுஸ் கூட கம்பேர் பண்ணி அவன் குவைட்டாக இருக்கிறதையும் சொல்லியிருக்காங்க. மவுஸ் மாதிரி அமைதியாக இருக்கான் அப்படின்ட்டு. ஆனால் அந்த லைக் ஆஸ்க்கு பதிலாக சென்டென்ஸில் அது 2 கனெக்ட் பண்ணுற விதமாக இன்னு கொடுத்துருக்காங்க. இது மெட்டாஃபோர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இடியம்ஸ். இடியம்ஸ் டெஃபினேஷன் என்னன்னா, கிவ் ஸ்பெஷல் மீனிங் டு வேர்ட்ஸ். ஒரு வேர்டில் ஸ்பெஷல் மீனிங் இருந்தால் அதை நம்ம இடியம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு, டேர்ன் எ பிளைண்ட் ஐ ப்ரொட்டன்ஸ்டு டு இக்னோர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பெர்சனிஃபிகேஷன். இந்த பெர்சனிஃபிகேஷனோட டெஃபினேஷன் என்னன்னா, இட் அட்ரிபியூட்ஸ் லைஃப் டு inanimate objects, abstract qualities and represents of inanimate objects or abstract ideas as living beings. அதாவது ஒரு உயிரற்ற பொருளை உயிருள்ள பொருளா பாகத்தி சொல்றது தான் இந்த பெர்சனிஃபிகேஷன். எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, டெத் லேட் இட்ஸ் கூரல் ஹேண்ட்ஸ் ஆன் ஹிம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சென்டென்ஸ்ல டெத்துன்றதை எடுத்திருக்காங்க. இந்த டெத்துன்றதா ஒரு உயிரல் அற்ற பொருளை உயிருள்ள பொருளா பாவித்து சொல்லியிருக்காங்க. அது டெத்து தான் inanimate object. அடுத்து நாம் பார்க்க போகிறது allusion. The allusion of definition, a figures of speech that makes a reference to or a representation of people, place, events either directly or by implication. அதாவது ஒரு ரெஃபரன்ஸ் ஆகவோ இல்லை பீப்புளை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இல்லை ஒரு பிளேஸை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி சொல்லக்கூடியது தான் இந்த அல்யூஷன். எக்ஸாம்பிள், கேட்ச் 22, நோ வின் சுச்சுவேஷன், ஆக்சிமோரான். A figures of speech that combines
contradictory term a special form of. Hi friends, this is Kaliraj. Here we are going